கேர்ளீஸ் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் அண்ட் குட். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் மஸ்ட் 1 or 2 வேர்ட்ஸ்லையாவது வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டீங்கன்னு வைங்க. எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நல்லாவே மோட்டிவாக இருக்கும். ஆல்சோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் எல்லாமே பயோவில் இருக்கும். ஃபாலோ பண்ணலன்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலிகிராமில் தான் வரும். அண்ட் நிறையா பேர் டெலிகிராமில் ஆட் ஆகுறீங்க, ஆனால் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ கைண்ட்லி இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம்லேயே ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்லேயே ஜிம்மன் ரொம்ப டயர்டாக வீட்டுக்குள்ளே வரான். அவனோட பேக், அவனோட ஃபோன், கீ எல்லாம் ஓரமாக வச்சுட்டு, அவனோட ஷூவையும் கழட்டி ஓரமாக வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரான். அப்போ நீங்கள் டைனிங் டேபிளில் நீங்கள் செஞ்சு வச்ச ஃபுட்டெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஜூன் அவுட் ஆகி உட்காந்துருக்கீங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? மணி 11 ஆகுது. உன்னை நான் சாப்பிட்டு தூங்குன்னு சொன்னால, அப்படியே உட்காந்துருக்க. ஏன் ஜிம்மன், ஏன் இவ்வளோ லேட்டு இன்னைக்கு? அது ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ, ஓகே. இன்றைக்கி என்ன நாள்லாம் ஞாபகம் இருக்கா? காலையில் நீ சும்மா விளையாடுற அப்படின்னு நினச்சேன், ஆனால் நிஜமாவே மறந்துட்டல. என்னடி இன்னைக்கு? என்னடி, எனக்கு பொருளை சுற்றி வளைச்சலாம் பேசாத, எனக்கு பிடிக்காது. உனக்கே தெரியும், எப்போவுமே இந்த தலையை சுற்றி மூக்கு தொடுற வேலைலாம் வேணாம். என்ன விஷயம்? இல்லை, உனக்கு சுற்றி வளைச்சலாம் பேசுறது பிரச்சனை இல்லை. உனக்கு நான் பேசுகிறதே பிரச்சனை தான். நான் இந்த வீட்டில் இருக்கிறதே உனக்கு பிரச்சனை தான். எல்லாமே உனக்கு பிரச்சனை தான், அப்படி தானே? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஆஃபீஸில் போயிட்டு காலையில் போகிறேன்னா நைட்டு 11 மணிக்கு தான் வரேன். நான் யாருக்கு வேண்டி இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன்? உனக்கும் எனக்கும் வேண்டி தான். சும்மா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியே இருக்க மாட்டுது. அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு. எனக்கு பொருளை என்னன்னு சொன்னால் தானே தெரியும். அதான் நான் சொல்கிறேன்ல, உனக்கு தான் ஞாபகம் இல்லையே. அதுக்கப்புறம் நான் எதுக்கு சொல்லணும்? அதுவும் வேஸ்ட். இதுக்கு மேலே சொன்னி இந்த டேவே முடிய போகுது. நான் எதுக்கு இதுக்கு மேலே உனக்கு சொல்லணும்? அவ்வளோ ஃபோன் பண்ணேன், அவ்வளோ மெசேஜ் பண்ணேன், எதுவுமே நீ பார்க்கல. அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? போய் நல்லா இழுத்து போத்தி தூங்கு. அதானே பண்ணுவ. எதுக்கு எங்கிட்ட நின்று பேசுகிற? உனக்கு எதுக்குப்பா ஃபோனை தூக்கி எரிஞ்சிடலாம்ல. அந்த ஃபோனில் ஒரு மெசேஜும் யாருக்கும் பண்ண மாட்டேன், யாருக்கும் காலும் பண்ண மாட்டேன். கால் பண்ணால் எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு உனக்கு ஃபோனு? அந்த ஃபோனை தலையை சுற்றி தூக்கி வீசிடலாம்ல. மயிறு, நீ சொன்னால் சொல்லனா போ, நான் போய் தூங்குறேன். என்னமோ பண்ணு. சும்மா எப்போ பார்த்தாலும் மண்டக்கில் ஓடுறத நம்ம கண்டுபிடிக்கணும். உயிரை வாங்குறது வீட்டுக்கு வந்தாலே. நிம்மதி இருக்க மாட்டேதுன்னா அப்புறம் இங்கே வர? எங்காவது போயிரு. எதுக்கு வர? நிம்மதி இல்லைன்னா எதுக்கு இந்த வீட்டுக்கு வர? எங்காவது போயிடலாம்ல. ஏன் தினமும் இங்கே ஏன் நிம்மதியும் கெடுக்கிற? 2 பேத்துக்கும் நிம்மதி இல்லை. வராதுன்னு சொல்கிற? உங்கள் அப்பனா இந்த வீடு எனக்கு கட்டி கொடுத்தான். இந்தாங்க மாப்பிள்ள, வீடு, காரு, என் பொண்ணுன்னு உங்கள் அப்பனா எல்லாத்தையும் கொடுத்தான். இல்லைல்ல, நான் கெட்டின வீடு, நான் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின வீடு. என்ன வராதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு? உனக்கு நிம்மதி இல்லைன்னா நீ கிளம்பிடிங்கிருந்து. அதான் நான் வீட்டை விட்டு போனதும் வேற வழியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதானே பண்ணுவேன். உன் புத்தியே அதானே. நீங்கள் இப்படி சொன்னதும் அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிருக்கும். அப்போ அவன் ரூம்குள்ளே போயிருப்பான். இப்படி நீங்கள் சொன்னதுமே வேகமாக உங்கள் பக்கம் திரும்பி அப்படியே உங்கள் சைடாக நடந்து வந்து உங்களை வாலில் பின் பண்ணி உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது. நீங்கள் அப்படியே அவன் கையை தட்டி விட ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவனோட க்ரிப் இன்னும் அப்படியே டைட் ஆகிட்டே தான் போகுது. அப்படியே உங்களை கொலை வெறியோடு பார்க்குறான். இல்லை, எனக்கு புரியல. அப்படி எத்தனை பேர் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் நீ இல்லாத போது? எத்தனை பேர் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்? சும்மா இருக்குது பேசணும்னு பேசலாம்லாம் பேசாத. இப்போது இதை நான் உன்னை திருப்பி பார்த்து கேட்டேன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? என்னை டைவர்ஸே பண்ணிட்டு போயிருப்பல்ல. என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டான், ஐயோ அம்மா அப்படின்னு ஊரே கூப்பிட்டுருப்ப. ஆனால் நீ பேசினா நான் எல்லாத்துக்கும் சகிச்சு போகணும். அது அவ்வளோதான். உன்னை கொன்று போட்டு போயிட்டே இருப்பேன். எத்தனை பேரடி நான் அப்படி கூப்பிட்டு வந்திருக்கேன்? ஃபஸ்ட்டு கையெடு. இதுதான் சாக்கு அப்படின்னு கை அங்கே கொண்டு வந்து வைக்கிறியா? தள்ளு அப்படின்னு அவனை அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறீங்க. ஐயா, எனக்கெலாம் ஒன்றும் அங்கே கொண்டு வந்து கையை வைக்கணும், உன்னை பிடிச்சி கிள்ளணும், உன்னை இப்படி கிட்ட க்ளோஸாக வரணும்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அப்படியே நினப்பு தான். எப்போ பார்த்தாலும் நாய் மாதிரி நம்ம பின்னாடியே அலைவோம் அப்படின்னு. அப்போ எதுக்கு நான் இவ்வளோ சொல்லி இப்படி கிட்ட வந்து நின்றுட்டு கையை எடுக்காமல் நின்றுட்டு இருக்கேன்? தள்ளு அப்படிங்கிறீங்க. அப்போ அவன் உங்கள் இடுப்பை லாஸ்ட்டாக ஒரு கிள்ளிட்டு தான் நகர்றான். உங்கள் அம்மாவுக்கு கூட ஞாபகம் இருக்குது உனக்கும் எனக்கு இன்றைக்கி கல்யாண நாள்னு.
ஆனால் உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? அதுவும் உங்கள் அம்மா எதுக்கு தெரியுமா ஃபோன் பண்ணாங்க? என்னம்மா கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை எதுவும் பெற்றுக்கலையா அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்கள் பையன் ஆஃபீஸே கதின்னு கிடக்கிறான், வீட்டுக்கு வரதும் இல்லை, வந்தாலும் இழுத்து போத்திட்டு தூங்குறான், ஒன்றும் பண்ணுறதுக்கு வக்கு இல்லை அப்படின்னு உங்கள் அம்மாட்ட என்னால் சொல்ல முடியுமா? ஆமாம்ல, இன்னைக்கு உனக்கு எனக்கு கல்யாண நாளா? மறந்தே போச்சுடி. நடிக்காத, அப்படியே இப்போ பம்பாத. பம்புன்னு அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இல்லடி இல்லடி இல்லடி, சத்தியமாக எனக்கு மறந்துருச்சு. பம்பாத ஜிம்மன். ஏன் இப்போ பம்புற? அப்படியே பாம்பு பம்புற மாதிரி இப்படி பம்புறியே, ஏன் பயம்? நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். கடை இப்படி நீ தானே சொன்ன, போகணுன்னா போன்னு, நான் போகிறேன். வாயன் வாயன் வாயன், இப்படிலாம் பண்ணாதடி, சத்தியமாக இப்படி பண்ணாத, என்னால் முடியாது. ஏன்டி இப்படி பண்ணுற? ஐயோ கடவுளே, உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்ததுமே இன்னைக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருந்தீங்கன்னா அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்துருக்கலாம். ஆனால் நீ அதை விட்டு எல்லா பேச்சு வம்பு இழுக்கிற. அதுக்கப்புறம் எப்படி என்னாலே வாயடக்க முடியல. நான் ஏதோ நீ விளாடுறேன்னு நினச்சேன். சத்தியமாக மறந்துடுச்சுடி. அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. இதெல்லாம் யாருக்கு வேண்டி பண்ணுற? நம்ம 2 பேத்துக்கு மட்டும்தானே. ஆனால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேறியடி. புரிஞ்சிக்காமலாம் கிடையாது, புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லாத, அவ்வளோதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். நான் என்ன உன்னை புரிஞ்சிக்கல, எல்லாம் நான் புரிஞ்சிக்க தான் செய்கிறேன். ஆனால் நல்லது கெட்டதுக்குன்னா கூட இருக்க மாட்டேற. நம்மளுக்கு வேண்டிதான் ஒர்க் பண்ணுறங்கிற, நம்மளுக்கு வேண்டிதான் சம்பாதிக்கிறேங்கிற. ஆனால் கல்யாணம் எனக்கு கூட நீ இல்லையே, அதை கூட மறந்துட்டியே. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சம்பாதிச்சு என்ன யூஸ்? இதில் உங்கள் அம்மா வேற காலையிலேயே ஃபோன் பண்ணி, என்னம்மா என்னாச்சு, 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்தை பெற்றுக்கலையான்னு சொல்ல முடியுமா? உங்கள் பையனுக்கு அதுக்கெல்லாம் துப்பு இல்லைன்னு. சரி ஓகே, தப்பெல்லாம் என் மேலே தான், எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு சும்மா துப்பு இல்லைங்கிற. கதறதெல்லாம் மறந்துருச்சா? எப்படி கத்துவேன்னு பெட்டில் படுத்துட்டு கெஞ்சுவே விட்டுருன்னு, அதெல்லாம் மறந்துருச்சா என்ன? துப்பு இல்லைங்கிற. சும்மா பேச்சு சொல்லிகிட்டே இருக்க. அப்படியே ஒரு வாட்டி விட்டேன், அதுக்குன்னு திரும்ப இப்போவும் அப்படியே சொல்கிற. என்ன ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ணது, அதுக்கப்புறம் பண்ணது, ஏன் ஒரு வாரம் முன்னாடி பண்ணாமே, பெட்டில் படுத்துட்டு கதர் நீ வானான் ஜிம்மன் விட்டுரு என்னால் முடியலன்னு மறந்துடுச்சா என்ன? அதெல்லாம் சும்மா பேச்சு துப்பு இல்லைங்கிற. காட்டட்டுமா? போதும் ஜிம்மன் போதும், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நீ கல்யாணனால மறந்துட்ட லிட்ரலி. இப்போ அப்படியே பம்பி நடிச்சிட்ருக்க, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். போதும் விளாண்டதெல்லாம், தள்ளு எங்கிட்டிருந்து அப்படின்னு நீங்கள் லைட்டாக நகர்த்திட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறீங்க. சரி ஓகே, இப்போ நான் மறந்துட்டேன், அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. ஏதோ ஒர்க் ப்ரெஷரில் மறந்துட்டேன், நானும் சீரியஸாக தான் பேசுகிறேன், அதுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லு. என்ன பண்ணிட்டேன்னா? நல்லா தனியாக உட்காந்து செவத்தை பார்த்து சீரியஸாக பேசு. நான் போயிட்டு வரேன், இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸோட நைட் அவுட் போகிறேன். என்னமோ பண்ணு. இல்லை எனக்கு புரியல, நைட் அவுட் போறியா இன்னைக்கா? எனக்கு புரியல, கல்யாண நாள் அன்னைக்கு நைட் அவுட் போகிறேன்ட்டு போகிற. கல்யாண நாளே உனக்கு மறந்துருச்சு, உனக்குலாம் பேசுறதுக்கு துப்பே இல்லை. நான் எங்கேயோ போகிறேன், நீ என்னமோ பண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸோட நீ நாளைக்கு நைட் அவுட் போ, இன்றைக்கெலாம் உன்னை நைட்டு வீட்டை விட்டு வெளியே விட்டுறதா இல்லை. நீ பாரு ஜிம்மன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். சும்மா நோண்டிகிட்டு இருந்தேன் என்ன, அப்புறம் நானாக இருக்க மாட்டேன், பத்திரகாளி ஆக்கிடாத என்ன, விடு. நான் பேசாமல் போய் படுத்திருப்பேன், நீ வேற கல்யாண நாள் ஞாபகப்படுத்தி விட்ட. எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ வேற ஒரு மாதிரி இருக்குது. எப்படி என்னால் ஒன்று விட முடியும் சொல்லு. நீ ஏன் நியாயமாக சொல்லுவேன்? என்னால் தான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு இப்போ இன்னும் என் கையை பிடிச்சிட்ருக்க? விடு கையை அப்படின்னு நீங்கள் கோபமாக பேசிட்டு அவங்ககிட்ட இருந்து அப்படியே தள்ளி போகிறீங்க. அவனுக்கு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வாடி போகுது. இப்போ எதுக்குடி இப்படி பண்ணிருக்க? ஏதோ ஒர்க் ப்ரெஷரில் மறந்துட்டேன், அதுக்குன்னு இப்படியாடி பண்ணுவ? ஏன் இப்படி பண்ணுற? எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுற? கத்துற, கோவப்படுற? இப்போ நான் ஒன்று என்ன பண்ணிட்டோம், மடியில் தூக்கி வச்சு கொஞ்சணுமா? நீ பண்ணதுக்கெல்லாம் ஒன்று கல்யாணனால மறந்துடுவ, இல்லைன்னா ஆஃபீஸே கதின்னு கிடப்ப. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. எங்காவது நல்ல இடத்துக்கு வெளியே கூப்பிட்டு போயிருப்பியா? சும்மா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவ. அதை தவிர்த்து நீ வேற எங்கே என்ன கூப்பிட்டு போயிருக்க? வான், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது சரியா? ஆமாம், நான் மறந்துட்டேன், அதுக்கு நான் சாரி கேட்டேன். அதுக்குன்னு இப்போ எதுக்கு தையத்தக்கான்னு குதிச்சிட்ருக்க? உனக்கு எங்காவது வெளியே போகணும் போல் இருக்குது அப்படின்னா நீ என்கிட்ட கேட்கணும். எப்படி எனக்கு வெளியே போகணும் போல் இருக்குது, நான் வெளியே போகணும், நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டால் தான் எனக்கு தெரியும். நீ உனக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டேன்னா அதெல்லாம் என்னால் எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே கடவுளா என்ன? அது நானே கேட்கணுமா என்னை வெளியே கூட்டிகிட்டு போன்னு? நான் தான் உங்ககிட்ட கேட்கணுமா என்ன? நீ எல்லாம் நினச்சி கேட்க மாட்டேன். ஏன் உனக்கு தோணாதா ஒரு நாள் அது வெளியே போகணும்,
நம்ம ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியே போகலாம் அப்படிலாம் உனக்கு தோணாது. சண்டையை சால்வ் பண்ணணும்னு நினச்சி நீ பேசினீன்னா உங்ககிட்ட பேசுகிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ நீ சண்டை போடணும், போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படியே ஆர்கியூமெண்ட்டை வளர்த்துட்டே போகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இப்போ நீ பேசிகிட்டு இருக்க. உனக்கு கோவம், அந்த கோவத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரில. அதுக்கு நான் சாரியும் கேட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் நீ இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் வந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நைட் அவுட் போகிறேன்னு. நீ தான் ஏதோ கருமத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க. இல்லை எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு கருமாமா? சரி கிளம்பு, எங்கே போகணுமோ போ. இன்னும் கொஞ்ச நேரம் கெஞ்சினா எனக்கு என்னவா? போகிறான் இவன் பாட்டுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கெஞ்சினா நானே போயிருப்பேன் அவன்கிட்ட. இப்போ பாரு எப்படி ரூம்குள்ளே போகிறான் முருகிக்கிட்டு. நான் வேறு நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ எந்த ஃப்ரெண்டு யார் கூட நான் போகிறது? யார்கிட்டையும் எதுவும் சொல்லியும் வைக்கல. இப்போ போகல அப்படின்னு அசிங்கமாக போயிடும் ஓவராக பில்டப் கொடுத்துட்டு. சரி தனியாக போய் எங்கேயாவது உட்காந்துட்டு வரலாம். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. ஜிம்மன் அங்கே தான் அவனோட வாட்ச் அப்புறம் அவனோட ஷர்ட்லாம் கழட்டி அப்படியே பெட்டில் போட்டுட்ருக்கான் கோவமா. நீங்கள் போய் என் கபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் திரும்பி பார்க்காம அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கபோர்ட்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப க்யூட்டான ஒரு ட்ரெஸ், ரெட் அண்ட் பிளாக் வித், அதை அப்படியே எடுக்கிறீங்க வெளியே. இப்போ எதுக்கு என்னையே பார்த்துட்டு இப்படி நிற்கிற? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், வெளியே போ. என்னாலாம் வெளியே போக முடியாது. நான் இதுக்கு போகணும், யார் ரிமோட்டு? உனக்கு ட்ரெஸ் மாற்றணும்னா நீ வெளியே போய் நின்று மாற்று, இல்லை வேறு எங்கேயாவது போய் நின்று மாற்று. நான் இதுக்கு யார் ரிமோட்டு வெளியே போகணும்? அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் நீ ட்ரெஸ் மாற்றும் போது நான் என்ன வெளியே போய் நின்றுட்டு இருந்தேன் மாற்றுன்ட்டு? அதுவும் இல்லாமல் நான் எதுவுமே பார்த்ததில்ல பாரு. அப்படியே சீனை போடுறது ஏதாவது சண்டை வந்தா. அங்கே நல்லா வெளியே போக முடியாது, மாத்திரனா மாற்றலாம் எங்கேயாவது போ அப்படின்னு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு படுக்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் அப்படியே கோச்சிக்கிட்டு உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. நீங்கள் அப்போ தான் கரெக்டாக பாத்ரூம் மட்டும் வெளியே வரீங்க. ஜிம்மன் அப்படியே பெட்டில் படுத்திருக்கான் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு. உங்களை பார்த்ததும் அப்படியே ஸ்டென்னாகி நின்னுடுறான். அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவன் அப்படியே உங்களை தான் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போய் மிரர் முன்னாடி நின்று மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களையே தான் பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்கான். நல்லா இருக்கு உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. நீ எதுக்கு கமெண்ட் கொடுத்துட்ருக்க இப்போ? ஆமாம் நல்லா பேசு. இனிமேல் வருவீங்களா? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இப்படி இருக்கா அப்படி இருக்கியான்னு இனிமேல் வந்து கேளுடி என்கிட்ட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. குத்துறோம் மூக்கிலே. குத்துவா. அது வரைக்கும் என் கை பூ பொறிச்சிட்ருக்கோம்ல. உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா நானே அவன் மேலே கொலை காண்டில் இருக்கேன். சும்மா இப்படி வந்து பேசி சமாளிச்சிடலாம்லாம் நினைக்காத. ஆமாம் எங்கே போகிற? எதுவுமே சொல்ல எங்கே போகிறேன்னெலாம். நீ பாட்டுக்கு கிளம்பி நைட் அவுட்டுன்னு போகிற. சேஃப் தானே? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வருவாங்கல்ல. நான் எங்கேயோ போகிறேன், அதெல்லாம் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நீ என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட் அவுட் போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டா போகிற இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு. நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? என்ன கண்ட்ரோல் பண்ணுறியா? ஏம்மா தாயே, நான் ஒன்றுமே கேட்கல. எங்கே போகிறேன்னு தான் கேட்குறேன், சேஃபான்னு தான் கேட்குறேன். நீ பாட்டுக்கு போயிடுவ. அப்புறம் உனக்கு ஏதாவதுன்னா நான் எங்கே போகிறது? யாருக்கு என்ன பதில் சொல்கிறது? அதனால தான் கேட்டேன். அப்பா சாமி அப்படியே வந்துடுறது ஏறிட்டு. நீ எங்கேயோ போ, ஆனால் சேஃப் தானே? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வராங்கல்ல? வராங்களே. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறோம், எல்லாருமே வராங்க. நீ ஒன்றும் என் மேலே கவலைலாம் ஒன்றும் பட வேணாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு உங்கள் பேக் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஜிம்மன் உங்களையே தான் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே படுத்திருக்கான். இவ்வளோ தனியாக விடுறதுக்கு மனசே கேட்க மாட்டுது. எதுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவோமா சேஃப் தானான்னு. இவளுக்கு இருக்கிறதே அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்கள விட்டால் வேறு யார் கூட போவா? கேட்டுப்போம் எதுக்கோ அப்படின்னு ஜிம்மன் அவனோட ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணுறான். ஹலோ சொல்லுங்கள் ஜிம்மன், என்ன இந்த டைம் கூப்பிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, நைட் அவுட் போகிறீங்கல்ல, எல்லாம் சேஃப் தானே? சேஃப் தானாங்க. அவள் எது என்கிட்ட சொல்ல, சின்ன சண்டை அவளுக்கு எனக்கும். அதனால எங்கே போகிறேன்னு கூட சொல்லாமல் போயிட்டா. அந்த இடம் சேஃப் தானே? நைட் அவுட்டா? அப்படி எதுவும் என்கிட்ட சொல்லி. மேபி அவளும் லாராவும் போவாங்களாட்டிருக்கு, எனக்கு தெரியலையே. அவங்க எங்கிட்ட இதை பற்றி எதுவுமே கேட்கலையே. மேபி அவங்க 2 பேரும் போவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலையே. மேபி நீங்கள் லாராட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா அவங்க எங்கே போகிறாங்கன்னு? எனக்கு தெரில ஜிம்மன். ஓகே அப்படியா, சரி நான் அப்படியே ஃபோன் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ இப்போ அவன் அப்படியே லாராக்கு தான் கால் பண்ணுறான். சொல்லுங்கள் ஜிம்மன், என்ன இந்த டைம் கூப்பிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை,
வயன், நீங்கள்லாம் எங்கே போகிறீங்க? அவளுக்கு எனக்கும் ஒரு சின்ன சண்டையா? அவள் எதுவும் என்கிட்ட சொல்லலை. நைட் அவுட் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டா. அங்கே சேஃப் தானே? 2 பேரும் எங்கே போகிறீங்க? நைட் அவுட்டா? இல்லையே, நான் இங்கே வெளியே இருக்கேனே. நைட் அவுட்டில் நாங்கள் போகலையே. அப்படியா சொன்னா? தெரியல எனக்கு. நாங்கள் நைட் அவுட்டில் போகலையே. மேபி அவள் எங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட் கூட போவான்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் அவர்கிட்ட கேட்குறீங்களா? ஓ அப்படியா, நைட் அவுட்லாம் போகலையா? சரி ஓகே, நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவன் ஃபோனையே தான் ஸ்டார் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு இருக்கிறதே 2 ஃப்ரெண்டு. அவங்கக்கிட்டேயும் அவன் ஃபோன் பண்ணி கேட்டுட்டான். 2 பேர்த்துக்கூடயுமே நீங்கள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. 2 பேர்த்துக்கிட்டையும் கேட்டேன். 2 பேர் கூட நைட் அவுட்டும் போகல. அப்போ இவள் யார் கூட தான் போயிருப்பா? இவளுக்கு இருக்கிறதே இவளுக்கு 2 பேர் தான். அதை விட்டால் யாரும் இல்லை. இவள் எங்கே போனான்? மேபி எப்பவும் போகிற பப்புக்கு இது போயிருப்பாளோ. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு கார்க்கே எடுத்துகிட்டு அவன் எப்போவுமே நீங்கள் போகிற பப்புக்கு தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா நீங்கள் அப்படியே தனியாக குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்ததான் அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. கோச்சிட்டு இந்த பைத்தியக்காரி இங்கே வந்து உட்காந்துருக்கா. ஐயோ கடவுளே, இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? பைத்தியக்காரி என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கா தனியாக அப்படின்னு இப்போ அப்படியே மெதுவாக உங்ககிட்ட நடந்து வரான். அப்போ கரெக்டாக அந்த பப்பில் குடிச்சிட்டு இருந்த ஒரு ஆள் உங்ககிட்ட வரான். ஜிம்மன் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆள் உங்ககிட்ட வந்துட்டு, ஏ ஹாய், தனியாக வந்துருக்கீங்களா அண்ணா? ஆமாம் தனியாக தான் வந்திருக்கேன். இப்போ என்ன? இல்லை இந்த மாதிரி 1 night stand அந்த மாதிரி. யோ போயா, நானே கடுப்பில் உட்காந்துருக்கேன். என்னை பார்த்தா அப்படியா இருக்குது? இல்லை கேட்டேன். நீங்கள் பப்பில் இருக்கீங்க அதனால கேட்டேன். எதுக்கு இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி கோப்படுறீங்க? நோ அவ்வளோதான், நான் போகிறேன். அதான் நோ சொல்லிட்டல. எதுக்கு இங்கே நினச்சிட்டு இருக்க? நானே செம்ம கானில் இருக்கேன். ஏதாவது தூக்கி அடிச்சிருவேன், போயிரு. இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க ஜிம்மனுக்கு செம்ம வெறி ஆகுது. அவன் அப்படியே உங்கள் கிட்ட நடந்து வந்து அங்கே உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்க அந்த ஆள் சட்டையை பிடிச்சி அவனை அப்படியே சப்புன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே ப்ராசஸ் ஆகலை. இவன் எங்கே இருந்துட்டு திடீர்னு வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் ஜிம்மனையும் நீங்கள் அப்படியே தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. ஜிம்மன் விடு ஜிம்மன். அவனை நீ என்ன பைத்தியமா? உனக்கு என்ன, நீ ரவுடின்னு நினைப்பா? விட்டுடா அவனை. என்ன பண்ணிட்டு இருக்க? ஜிம்மன் உங்களை சைடாக தள்ளி விட்டுட்டு அவனை அப்படியே அங்கே இருக்க சேரில் உட்கார வச்சுட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே அவனை இழுக்கிறான் பக்கத்தில். எங்கேயும் பொண்ணுங்க தனியாக போயிடக்கூடாது. அப்படியே போயிடுறது நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி அப்படியே பின்னாடி. ஏதோ நீ பாட்டுக்கு போய் அசால்ட்டாக 1 night ஸ்டாண்டுக்கு வரியான்னு கேட்குற. என்ன உனக்கு பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கா? அப்படியே வச்சன்னு அப்படியே கழுத்து ஒரு சைடாக திரும்பிக்கும். நான் அப்படி தாண்டா கேட்பேன். நைட்டு பப்பில் வந்து இப்படி குட்டியாக ட்ரெஸ் போட்டு உட்காந்துருந்தா நான் அப்படி தான் கேட்பேன். நீ யாரா ஃபஸ்ட்டு? அப்படியே வர பெரியவன் மாதிரி ஏறிட்டு ஏன் நீ உஷார் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறியா? ஏன் நீ இப்படி நாய் மாதிரி அவுத்து போட்டு வந்து ஆடுவ பப்பில்? ஏன் பொண்ணுங்க வரக்கூடாதா? அவங்க வந்து குடிக்கக்கூடாதா? குட்டியாக ட்ரெஸ் போட்டால் அவன் இப்படின்னு அர்த்தமா? அவ்வளோதான் ஒன்று அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுருவேன். அவனுக்கு அவ்வளோதான் லிமிட்டு. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பாரு, ஃபஸ்ட்டு என் சட்டையை விட்டுறா. சரி ஓகே, தெரியாமல் சொல்லிட்டேன், விடு என்ன அப்படின்னு ஜிம்மனோட கையை தட்டி விட்டு அப்படியே உங்களையும் ஜிம்மனையும் அப்படியே பார்த்து முறைச்சிட்டே அங்கேருந்து போயிடுறான். ஜிம்மன் இப்போ அப்படியே உங்கள் பக்கம் திரும்புகிறான். ஆமாம், நீ என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு தானே சொன்னேன். ஏதோ தனியாக வந்து இங்கே நின்று குடிச்சிட்டு இருக்க. அறிவில்லையா அவனுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்டியா? ஸோ கேட்டிருப்ப, தெரியும். உன் சந்தேக புத்தி எனக்கு நல்லா தெரியும். கேட்டிருப்ப, அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நீ அப்படியே என் ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு வந்திருப்ப. என் ஃபோனில் ட்ராக்கர் ஆன் பண்ணி வச்சுருக்கியா? உன் ஃபோனோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்க. தெரியும் இந்த மாதிரி தான் நீ கேவலமாக பண்ணுவேன்னு. நீ எங்கே போகிறேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. உன் ஃபோனில் நான் ட்ராக்கர்லாம் ஆன் பண்ணல. இங்கே பார்த்துக்கோ, உன் ஃபோனோட என் ஃபோன் கனெக்ட்லேயே இல்லை. அதுவும் இல்லாமல் நீ எங்கே போகிறேன்னு சொல்லலை. எனக்கு பயமாகவே இருந்தது, சேஃபாக இல்லையான்னு தெரில. அதனால உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்கே இருக்கீங்கன்னு. அவங்க கூடயே இல்லைன்னாங்க. சரி அப்போது நீ இந்த பப்புக்கு தானே வருவ, அதனால நான் வந்தேன். எதுக்கு நீ இப்படி தொல்ற எல்லாத்துக்கும்? நீ எதுக்கு அன்வசதியாக மறந்த? அதனால தான் நான் இங்கே தனியாக வந்து உட்கார்ந்தேன். அவன் பாரு, கண்டவன் 1 நைட்டுக்கு வரையான்னு கேட்டு போகிறான். இதெல்லாம் எனக்கு தேவையா என்ன? சாரிடி, மறந்துடுச்சு. நிஜமாவே மறந்துட்டேன். ஒர்க் ப்ரெஷரில் நிஜமாவே நான் மறந்துட்டேன். சாரி. சரியா, வா வீட்டுக்கு போகலாம். இல்லை உனக்கு எங்காவது போகணுன்னா நம்ம எங்காவது போகலாமா? கூப்பிட்டு போட்டுமா? இன்னும் பாரு, நைட் 2 மணி தான் ஆகுது. நான் இருக்கேன்ல, நான் உன்னை எங்கேனாலும் கூப்பிட்டு போகிறேன்.
எங்கே போகணும் சொல்லு. எங்கேயும் நான் வரல, வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து முன்னாடி போகிறீங்க. அவன் உங்களே தான் பின்னாடி அப்படியே பாவமாக ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவனும் கார்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கீங்க. சீட் பெல்ட் அவனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே போடுறீங்க. அவன் உங்களே தான் பாவமாக பார்த்துட்ருக்கான். இப்போது 2 பேரும் வீட்டுக்கும் போயிடுறீங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் அப்படியே முன்னாடியே தான் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு செம காண்டாக இருக்குது, சண்டை போடுறதுக்கு கூட மூடு இல்லை. அப்படியே நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இப்போ அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. ஜிம்மன் அவனோட ஷர்ட்டை மட்டும் கழட்டி தூக்கி போட்டு அப்படியே உங்ககிட்ட மெதுவாக வரான். எங்கே பாரு, போதும் சண்டை போட்டதெல்லாம். எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதுவும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். ஏதாவது ஒரே ஒரு பொசிஷனில் மட்டும் நான் பண்ணிட்டு தூங்கிடுறேன். கல்யாண நாள் அதுவும் இப்படிலாம் எப்படி உன்னை சும்மா விட முடியுமா? எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு நீ வேணும். ஜிம்மன், உனக்கு அவ்வளோதான் ஜிம்மன் லிமிட். சொல்லிட்டேன், நான் சொல்கிறேன்ல எனக்கு மூடு இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு நீ சும்மா இப்படியே பண்ணிகிட்ருக்க? எனக்கு மூடு இல்லை ஜிம்மன் சண்டை போட்டதுக்கப்புறம். விடு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நீயும் தூங்கு. அப்புறம் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிரும்ல, அங்கே போய் அந்த கம்ப்யூட்டரை தட்டணும்ல, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் பெட்டோட கார்னரில் போய் படுத்துக்கிறீங்க கோச்சுக்கிட்டு. அவனும் அப்படியே பாவமாக படுத்துக்கிறான் பெட்டில். எப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது, அலாரம் அடிக்குது. நீங்கள் எந்திரிச்ச டைம் என்னன்னு பார்க்குறீங்க. மணி 11 மணி. எப்படியும் போயிருப்பான் அப்படின்னு பெட்லேருந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூமை விட்டு வெளியே வரீங்க. அப்போ ஜிம்மன் கிச்சனில் நின்று ஷர்ட்லெஸ்ஸாக சமைச்சிட்ருக்கான். உங்களுக்கு மார்னிங் வியூவே ரொம்ப செமையாக இருக்குது. அப்படியே மெதுவாக போய் பேக்லேருந்து அவனை ஹக் பண்ணுறீங்க. அவன் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு இப்போ உங்கள் பக்கம் திரும்புகிறான். திரும்பி உங்களை அப்படியே தூக்கி அங்கே இருக்க கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே உங்கள் லெக்கை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே நடுவில் வரான். இன்றைக்கி எதுக்கு சார் ஆஃபீஸ்க்கு போகலான்னு எனக்கு தெரியுமே. அப்படியா? எதுக்கு நான் போகல? நான் கோவமாக இருக்கேன்னு தானே நீ போகல? ஆமாம், என்ன பண்ணுறது, சமாளித்து தானே ஆகணும். மறந்துட்டேன், பெரிய தப்பு வேற பண்ணிட்டேன். அப்புறம் காலையில் நான் கீது ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டேன்னா, நீ கீது டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா, அதான் பயந்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன். ஆமாம், அப்படியே பயந்துட்டு நடிக்காத. நீயா பயிடுற ஆள். நடித்தாலும் அப்படியே ஒரே அடியாக நடிச்சிருவேன் நீ. ஜிம்மன், நீ நிஜமாவே எனக்கு வேண்டியா போல. என்னால் நம்பவே முடியல. எனக்கு தெரியும் நீ ஏதாவது பண்ணுவ அப்படின்னு, பெரிய சர்ப்ரைஸாக ஏதாவது நாளைக்கு பண்ணுவ அப்படின்னு. ஆனால் நீ ஆஃபீஸ்க்கு லீவ் போடுவேன்லாம் நான் நினைக்கல. நிஜமாக நீ லீவ் போட்டுதா இன்ன வரைக்கும் எனக்கு நம்பவே முடியல. சரி, ஓகே, விடு, ரொம்ப பண்ணாத. வெளியே போகலாம். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருக்கேன். நீ போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வா, ரெடி ஆகிட்டு வா, நம்ம போகலாம் இன்றைக்கி. அங்கே நிஜமாவா? போகலாமே அப்படின்னு நீங்கள் அப்படியே கவுண்டர் டாப்லேருந்து குதிச்சு ரூம்குள்ளே ஓடுறீங்க. அவன் அப்படியே நீங்கள் பண்ணுறதுலாம் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்டு திரும்பி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே 2 பேரும் கிளம்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் டேவை ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வரீங்க. அந்த டேவே 2 பேர்த்துக்கும் ரொம்ப ஜாலியாக போயிருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிருக்கும். நீங்களும் அவனும் நிறையா மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. வீட்டுக்கு வரும்போது ஜிம்மன் உங்களுக்கு நிறையா கிஃப்ட்ஸ், அப்புறம் ஃப்ளவர்ஸ், அப்புறம் நிறையா சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வரீங்க. ஜிம்மன், இனிமேல் ஒன்று பண்ணு, எப்போவுமே நம்ம ஆனிவர்சரியாக மறந்துடு, சரியா? மறந்துட்டேன்னு வை, அப்போ தான் இந்த மாதிரி அடுத்த நாள் நீ என் கூட டே ஸ்பெண்ட் பண்ணுவேன். இல்லைனா ஒரு கிஃப்ட் அப்புறம் ஒரு விஷயோடு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். மறந்துட்டனால தானே இவ்வளோ பண்ணுற. அதனால் நீ என்ன பண்ணுற, இனிமேல் எப்போவுமே மறந்துடு. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் டே செம்ம ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே திரும்பிங்க. ஜிம்மன் அப்படியே அவனோட ஒவ்வொரு ஷர்ட் பட்டனாக கழட்டிட்டு அப்படியே உங்ககிட்ட அப்படியே ஒரு மாதிரி உங்களை மார்க்கமாக பார்த்துட்டு நடந்து வரான். உங்களுக்கு புரிஞ்சிடுது இவன் எதுக்கு பிளான் போடுறான் அப்படின்னு. நீங்களும் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அவன் அப்படியே முன்னாடி வரான். இல்லை, இப்போது சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ எதுக்கு ஷர்ட்லாம் கழட்டிகிட்டு இருக்கீங்க? இப்போ தானே வீட்டுக்குள்ளே வந்தோம். நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரில, நான் எதுக்கு இப்படி வரணும் உனக்கு தெரில, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை தூக்கி எரிஞ்சிட்டு இப்போ அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி வச்சுட்டு அவன் இன்னொரு கை யூஸ் பண்ணி உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை அப்படியே பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
அவன் இப்போ அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போகிறான். பெட்டில் அப்படியே உங்களை போடுறான். நீங்கள் பவுன்ஸ் ஆகி வந்து வெல்றீங்க. இப்போ அப்படியே மெதுவாக உங்கள் மேலே வரான். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படி நம்ம டெலிகிராமில் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து டெலிகிராமில் ஜாயின் ஆகுறீங்க, இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ கைண்ட்லி இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ யா, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்படியே அந்த டே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக முடியுது. ஈவன் அந்த நைட்டும் கூட. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் எப்படி நீங்களும் ஜிம்மனும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க. அப்போது உங்கள் ஃபோன் ஜிம்மன் கையில் இருக்கும். அவன் ரொம்ப நேரமாக ஃபோனையே பார்த்துட்ருப்பான். ஆக்சுவலி அவன் நேற்று நீங்கள் 2 பேரும் டே ஸ்பெண்ட் பண்ண அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்ருப்பான். ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. பிகாஸ் அவன் ரொம்ப நேரமாக உட்காந்து உங்கள் ஃபோனையே தான் பார்த்துட்ருக்கான். என்ன ஜிம்மன், ரொம்ப நேரமாக ஃபோனையே பார்த்துட்ருக்க? அதுவும் என் ஃபோனை கையில் வச்சுருக்க? என்ன எதாவது செக் பண்ணுறியா என்ன? நான் சீட் பண்ணுறேனா இல்லையான்னு? யாருக்கு தெரியும், நீ சீட் பண்ணாலும் பண்ணலாம். அதான் பார்த்துட்ருக்கேன் யார் கூடயாவது பேசியிருக்கியா இல்லையான்னு. உங்களுக்கு தெரியுது அவன் விளையாட்டுக்கு தான் பேசுகிறான், நீங்களும் விளையாட்டுக்கு தான் கேட்டிங்க அப்படின்னு. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அப்போது பதிலுக்கு ஏதாவது சொல்லியே ஆகணுமேன்ட்டு நீங்கள் பேசாமல் இல்லாமல். இல்லை ஜிம்மன், நீ கவலைப்படாத. நானும் உங்கள் அம்மா மாதிரி கிடையாது. எப்படி நீ 5 வயசாக இருக்கும் போதே உங்கள் அப்பாவை சீட் பண்ணிட்டு போனாங்களோ அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அவ்வளோ சீப்பான ஆளும் நான் கிடையாது. கவலைப்படாத. நீ என்னதான் தேடினாலும் அந்த ஃபோனில் ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் அப்படி சொன்னதும் ஜிம்மனுக்கு செம்ம ஹர்ட் ஆயிடுது. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் அவனோட பாஸ்ட் எடுத்துகிட்டு வரவும் அவனுக்கு அப்படியே கோவமும் வருது, ஹர்ட் ஆகுது. உங்கள் ஃபோனை அப்படியே படார்னு கீழே வைக்கிறான். அப்படியே இப்போ உங்களை ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். அவன் கண்ணில் கோவமும் பெயினும் சேம் டைம் அப்படியே இருக்குது. இப்போ அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு அவனோட கையை வாஷ் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாமல் அவன் பேக் எடுத்துகிட்டு வெளியே போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல இப்போ என்னாச்சு, இவன் ஏன் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறான்னு. இப்போ பின்னாடியும் போயிட்டு அவன் கையை பிடிச்சி அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இப்போ அப்படியே கையை வேகமாக தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வெளியே நடந்து போகிறான். ஜிம்மன், இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் என்ன சொன்னேன்? அதுக்கே நீ இப்படி பண்ணுற? இப்போ போனவன் அப்படியே பாதியில் நின்றுட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். இப்போ நான் என்ன பண்ணேன்? இப்போ எதுக்கு இப்படி கோவப்படுற? சாப்பிடாம போகிற? வா வந்து சாப்பிடு. நீ தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண. நான் என்ன பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணல, அப்படி தானே? நீ எதுவுமே பண்ணல. ஆனால் வயன், எப்படி பார்த்தியா? உன் புத்தியை காமிக்கிறல்ல. நீ தானடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண. என் ஃபோனில் ஏதாவது நான் சீட் பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு. விளையாட்டுக்கு ஆமான்னு சொன்னேன். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடி எங்கள் அப்பா அம்மா இழுக்கிற? நீங்கள் எதுவுமே பேசல. இப்போ அப்படியே அவனோட கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வரீங்க. ஜிம்மன், நீங்கள் பாரு, நான் சும்மா சொன்னேன், உன்னை ஹர்ட் பண்ணணும்லாம் சொல்லலை. தெரியாமல் வந்துடுச்சு. நீ ஆமான்னு சொன்னதும் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படி பண்ணுவேனா? சொல்ல, நீ எதுக்கு ஆமான்னு சொன்னேன்? சாரி ஜிம்மன், நான் தெரியாமல் தான் சொன்னேன். உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சா என்ன? ஃபஸ்ட்டு என் கையை விடு. என் பாஸ்ட்டை பற்றி உனக்கு மட்டும்தான் தெரியும். உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் கேவலம் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு வேண்டி அதை உள்ளே எடுத்துகிட்டு வர பார்த்தியா? நீயும் எல்லா பொண்ணுங்க மாதிரி தானே இருப்பிச்சிட்டல வயன். ஆஃப்டர் ஆல் நீயும் ஒரு பொண்ணு தானே, நீயும் ஒரு மனுஷி தானே. எப்படி நீ என்ன தான் லவ் பண்ணாலும் அது ஒரு மிஸ்டேக்காக என்கிட்ட தெரியுது. என் அம்மா என்னை விட்டு போனது. ஜிம்மன், நீ ஏன் அப்படி நினைக்கிற? அப்படிலாம் இல்லை ஜிம்மன், சாரி. நான் அப்படி விடு, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவங்களுக்கு நல்லா தெரியுது அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான் அப்படின்னு. நீங்கள் அவன் போகிறதே தான் விண்டோ சைடுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். நீங்கள் அவனுக்கு நிறையா மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, நிறைய கால் பண்ணியிருப்பீங்க. அவனுக்கு பிரேக் டைம், எப்போ லன்ச் டைம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா டைம்லையுமே அவனுக்கு மெசேஜ் கால் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிடுறான். எப்படியே இப்போ நைட் ஒரு 12 o'clock ஆயிடுது. இன்னும் வீட்டுக்கு வரல. நீங்கள் முழிச்சே தான் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. கடவுளே, இந்த ஜிம்மன் ஏன் இப்படி பண்ணுறான்? மணி 12 ஆச்சு. ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்டான், மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டான். இவன் மட்டும் எல்லாம் பேசுவான். ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னால் இவனுக்கு கோவம் வந்துடும். நானும் பைத்தியக்காரி, வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன். இவனை நான் எங்கன்னு போய் இப்போ தேடுவேன். ஆஃபீஸ்க்கும் கால் பண்ணால் அவங்களே எடுக்க மாட்டுறாங்க. ஐயோ கடவுளே. அப்போ லாஸ்ட்டாக ஒரு டைம் ஆஃபீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அவங்க அட்டன் பண்ணிடுறாங்க. ஹலோ, நான் ஜிம்மனோட ஒய்ஃப் பேசுகிறேன். ஜிம்மன் அங்கேயா இருக்காங்க? என்னாச்சு இன்னும் வீட்டுக்கு வரல? ஏதாவது மீட்டிங் ஏதாவது இருக்கா என்ன? மீட்டிங்கா? இல்லையே மேம், சார் எப்போவும் கிளம்பிட்டாரே. அவர் ஈவினிங் ஒரு 7 o'clockலாம் கிளம்பிட்டாரே மேம். இன்னும் வீட்டுக்கு வரலையா? தெரியலையே எங்களுக்கு. 7 o'clockலாம் கிளம்பிட்டாரா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு
இப்போ அப்படியே வெளியே போய் நிற்கிறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவனை எங்கே போய் தேடுறதுன்னு எதுவுமே தெரியல, அப்படியே தான் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. இப்படியே அந்த நைட் ஃபுல்லாக போகுது. நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே நின்றுருப்பீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. நைட் ஃபுல்லாக நீங்கள் தூங்கி இருக்கவே மாட்டீங்க, அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. மார்னிங் ஒரு 8 o'clock போல் டோர் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமன் தான். எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான். ஜிமன், நைட்லாம் எங்கே போயிருந்த? நீ என்ன ஆஃபீஸை விட்டு 7 மணிக்கே நேற்று கிளம்பிட்டியா? மணி 8 மணி ஆகுது இப்போ காலையில். நேற்று 8 மணிலேருந்து இன்னைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் எங்கே போனேன்? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேற. நீ பாட்டுக்கு என்ன தனியாக வீட்டில் விட்டுட்டு இப்படி வெளியே போய் சுற்றிட்டு இருக்க. எங்கே போனேன்? நைட்லாம் நான் தூங்கவே இல்லை தெரியுமா? உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நெல்லு. அதெல்லாம் சொல்லணுன்னு எனக்கு ஒரு அவசியம் கிடையாது. நான் எதுக்கடி உங்ககிட்ட சொல்லணும்? ஆமாம், அப்படி தான் சுற்றுவேன். வீட்டில் தனியாரு இல்லை என்னமோ பண்ணு. எதுக்கு உனக்கு எதுக்கு அவ்வளோ அக்கறை நான் எங்கே போனேன்னு? எதுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணிட்டுருக்க? நான் அப்படி தான் பண்ணுவேன். இனிமேல் வீட்டுக்கு நைட் நான் வரணுன்னா தான் வருவேன். போடிச்சா இல்லைன்னா கிளம்பு. இப்போ எதுக்கு ஜிம்மன் இப்படிலாம் பண்ணுற? ஏதோ தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதுக்குன்னு இப்படியா பண்ணுவ? எதுக்கு என்ன இப்படி இவ்வளோ ஹர்ட் பண்ணுற? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? தெரியாமல் சொல்லிட்டேன், அதுக்கு சாரியும் கேட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணும்? இங்கே பாரு, சும்மா நின்று நொய்யின்ட்டு இருக்காது. வெறியாகுது எனக்கு. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாகுது. நீ நைட்லாம் வெளியே போய் கூத்தடிச்சிட்டு வருவ, நான் வீட்டில் நான் தனியாக இருக்கணும். நீ எங்கே போனேன்னு கேட்டால் நீ இப்படிலாம் பேசுவியா? நான் போகிறேன், அப்போ நான் வீட்டை விட்டே போகிறேன். நீ நிம்மதியாக இருந்து வீட்டில். ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒருத்தி கூட இருக்கிறதுக்கு நான் தனியாகவே இருந்துருவேன். கிளம்பு. அவ்வளோ தூரம் ஆயிடுச்சுல, நான் போகிறேன். நான் இந்த வீட்டுக்கு இனிமேல் வரமாட்டேன். நீ எனக்கு கெஞ்சி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ரூம்குள்ளே போய் உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து சூட்கேஸ்குள்ளே போட்டுட்ருக்கீங்க. அவன் எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டுக்கு பாத்ரூம்குள்ளே போயிடுறான். அவன் அவங்கள ஸ்டாப் பண்ணுவான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்கள் எதுவுமே பேசலை. அந்த சூட்கேஸில் நீங்கள் பேக் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மன் பாத்ரூமை விட்டு வெளியே வரான். வந்தவன் பெட்டில் பார்க்குறான், சூட்கேஸ் அப்படியே பாதியிலே பேக் பண்ணியிருக்கு. உங்கள் ஃபோனையும் காணும், உங்களையும் காணும். அவன் கிச்சன், ரூம், ஹால்னு எல்லா இடத்துலையும் தேடுறான். நீங்கள் எங்கேயுமே இல்லை. அவன் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தான் எப்படி போயிருப்பீங்கன்னு நினச்சிட்டு அவன் காலும் பண்ணல, எதுவும் பண்ணல, அப்படியே விட்டுடுறான். இப்படியே ஈவினிங் ஆகுது. இன்னைக்கு அவன் ஆஃபீஸ்க்கு போயிருக்க மாட்டான், வீட்டில் தான் இருந்திருப்பான். இப்போ அவனுக்கு கோவம்லாம் போய் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. இப்படி உங்களை பேசிட்டுமே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேறு நைட்லாம் தூங்கி இருக்கவே மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஸோ இப்போ உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுறான், நீங்கள் எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக கால் பண்ணிகிட்டு இருக்கான், எந்த காலையுமே நீங்கள் எடுக்கலை. அப்புறம் மெசேஜ் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணுறான். நைட் நீங்கள் அவனுக்கு பண்ண அவ்வளோ மெசேஜ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் கில்ட்டாக இருக்குது. ஸோ உடனே பெட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இப்போ உங்கள் அம்மா கால் பண்ணுறான். சொல்லுப்பா ஜிம்மன், என்ன இப்போ கூப்பிட்ருக்க? என்னாச்சு? ஒயின் என்ன பண்ணுறா? ஒயின் என்ன பண்ணுறாளா? அது சும்மா தான் கூப்பிட்டேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு. நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன? நீங்கள் 2 பேர் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கோம். இருங்க கூப்பிட்றேன், ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வருது அப்படின்னு அவன் உடனே காலை கட் பண்ணிடுறான். என்ன இவங்க, அவள் எப்படி இருக்கான்னு என்கிட்ட கேட்குறாங்க. அப்பா இவன் அங்கே போகலையா? ஐயோ, அங்கே போனான்னு தானே நான் விட்டேன். என்னாச்சு? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்னு இப்போ உடனே பெட்லேருந்து இறங்கிட்டு காருக்கு எடுத்துகிட்டு உடனே வெளியே வரான். அப்போன்னு பார்த்து வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ அவனுக்கு உங்களை போய் எங்கே தேடுறதுன்னு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான், நீங்கள் எதுக்குமே ரிப்ளை பண்ணல, ஃபோனே எடுக்க மாட்டேறீங்க. அப்போது அவனுக்கு தெரியும் எப்போவுமே நீங்கள் ரேண்டமாக ஒரு பார்க்குக்கு போவீங்க அப்படின்னு. ஸோ அந்த பார்க்குக்கு தான் வரான். கரெக்டாக நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, அந்த பெஞ்சில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. மழை வேற அப்படியே பலமாக பெஞ்சிட்ருக்கு. அவன் உடனே காரை விட்டு வெளியே ஓடி வந்து உங்ககிட்ட வரான். பைத்தியமாடி நீ? பைத்தியம் முடிச்சிருச்சா? மழையில் நனைஞ்சிட்டு உட்காந்துருக்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற. நான் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினச்சேன். இப்போ தான் சாயங்காலம் கூப்பிட்றேன், அவங்க நீ அங்கே இல்லைங்கிறாங்க. என்ன உனக்கு பைத்தியமா? முத்திட்டா என்ன? அத்தனை ஃபோன் அத்தனை மெசேஜ் பண்ணுற, மழையில் இங்கே வந்து உட்காந்துருக்க. பயந்தே போயிட்டேன். நீ எதுக்கு பயப்படுற? நீ தானே வீட்டை விட்டு போக சொன்ன, இப்போ எதுக்கு இங்கே வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்க? நான் வரவே மாட்டேன். நீ என்ன பண்ணாலுமே நான் கூட வர மாட்டேன். என்ன வார்த்தை பேசுகிறல்ல நீ? உனக்கு என்ன அவ்வளோ அவ்வளோ உனக்கு திமிரு? எப்படிலாம் பேசுகிற? வரமாட்டேன், கூட நான் வரவே மாட்டேன். இங்கேருந்து போ. விட்டுத்தல்ல, எப்படியோ போகிறான்னு போ, அப்படியே போ. காலையில் வீட்டிலேருந்து வெளியே வந்தது 8 மணிக்கு. அதான்
எப்போ தேடி வர? மணி இப்போ நைட் 8 ஆகுது, இப்போ வரல. போ, இப்போதுக்கு வந்த? உனக்கு நான் இப்போ தான் தோணி இருக்கேன் இல்லை? சாயங்காலம் 8 மணிக்கு இப்போ தான் நான் ஒரு மைண்டுக்கு வந்திருக்கேன், தேடி வரேன். மழை பெய்யுதுடி, வந்து காரில் ஏறு, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சத்தியமாக நீ உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு நினச்சிட்டு தான் நான் எதுவுமே கூப்பிடல. ஏறடி வந்து காரில். காலையிலேருந்து இந்த மழைக்குள்ளே தான் உட்காந்துருக்கியா? நீ தானே என்ன போன்னு சொன்ன, இப்போ எதுக்கு வந்த? போ, என்ன போன்னு சொன்னில்ல, போ, இப்போ எதுக்கு வந்த? நான் இல்லைன்னா யாருமே கூட இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி யாரால அவனை பார்த்துக்க முடியும் சொல்லு? நீ பாட்டுக்கு போன்னு சொன்னில்ல வீட்டை விட்டு வெளியே, இப்போ எதுக்கு வந்திருக்க? எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்த? போ. இப்போ ஜிம்மன் அப்படியே உங்கள் முன்னாடி முட்டி போட்டு உட்காந்து உங்கள் டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுறான். சாரிடி, சாரி, சரியா? இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், மன்னிச்சிடு. சாரி, நான் தெரியாமல் கோவத்தில் நான் அப்படி சொல்லிட்டேன். நான் எப்படி உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பேன், கூப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்படி வந்து இங்கே மலையில் உட்காருவேன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா நான் இப்படி விடுவேனா என்ன? சாரிடி, இனிமேல் இப்படி பேச மாட்டேன், சத்தியமாக பேச மாட்டேன். வாவன், வீட்டுக்கு போகலாம், மழை பெய்யுது, அப்படி உனக்கு காய்ச்சல் வந்துடும். ரொம்ப நேரமாக உட்காந்து மலையில் உங்ககிட்ட கெஞ்சிகிட்டு இருக்கோம், நீங்களும் வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான். வீட்டுக்கு போனதும் அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணல, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. உட்கார வச்சு உங்கள் தலையெல்லாம் அப்படியே தவுத்தி விடுறான். போதும், போய் ட்ரெஸ்ஸை மாற்று, உனக்கு காய்ச்சல் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே இருக்க கவுச்சில் அப்படியே படுத்துக்கிறீங்க. அவங்களே ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு அவனும் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போது உங்கள் முன்னாடி வந்து உட்காடுறான். நீங்கள் அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிறீங்க. என்ன கோவமாக இருக்கியா என்ன? நான் தான் சாரி கேட்டல, ஏன்டி இன்னும் மூஞ்சியை திருப்பிட்டு உட்காந்துருக்கு? அவனும் இப்போ அப்படியே மெதுவாக அந்த கவுச்சில் வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். நீங்கள் எதுவும் சொல்ல, அப்படியே திரும்பி உங்கள் ஃபேஸ் அவன் நெக்கில் வச்சு டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிறான். வெளியே வர நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, 2 பேரும் நல்லா ஜம்முன்னு சோஃபாவில் படுத்துருக்கீங்க. சாரி அவன், இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். நானும் சாரி, இனிமேல் நானும் உங்கள் அம்மா பற்றி பேச மாட்டேன். சாரி. பரவாயில்ல விடு, எனக்கு எதனா புதுசாக அண்ணா பாத்தியா, திரும்ப அப்படியே குத்தி குத்தி பேசுகிற. சரிடி, பேசல, பேசாமல் பட்டு துள்ளாத அப்படின்னு இப்போ உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்ன இன்னும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கு? இந்நேரத்துக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பே, ஒன்றும் பண்ண மாட்டேற? எனக்கு இன்னைக்கு எதுக்கும் பண்ணுறதுக்கு மூட் இல்லை. எனக்கு இப்படியே ஒன்று நைட் ஃபுல்லாக பிடிச்சிட்டு நீயும் நான் இவ்வளோ க்ளோஸாக படுத்துட்டு இருந்தாலும் எனக்கு போதும். வெளியே வர நல்லா மழை பெய்யுது. எனக்கு அதை விட இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ நானும் சண்டை போட்டதுக்கப்புறம் இப்படி க்ளோஸாக கன்வின்ஸ் ஆகி படுத்துருக்கிறது. பரவாயில்ல, திருந்திட்ட போல. எனக்கு பொருளை திருந்திட்டேனா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நான் தடுதலையாக இருந்தேன்னா என்ன அப்படின்னு இப்போ அப்படியே உங்களை கிச்சு கிச்சு மோட்டுறான். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு ஆனால் தள்ள ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஹாப்பி எண்டிங்கோடு இந்த 1 ஷாட் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் எல்லாமே பயோவில் இருக்குது. அங்கே யாரும் ஃபாலோ பண்ணலைன்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருமே வந்து டெலிகிராமில் ஆட் ஆகுறீங்க, ஆனால் இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ கைண்ட்லி இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கேயும் ஆட் ஆகிக்கோங்க. கமெண்ட் மோஸ்ட் 1 or 2 words அது வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. அப்படி அந்த லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நான் சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஐ எம் ரியலி சாரி, இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, நிறையாவே டிலே ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி அபவுட் தட். கொஞ்சம் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டேன். இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டு ட்ரை இல்லை போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். இனிமேல் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். ஸோ யா, லவ் யூ, டாடா, பை பாய்.